ஹாய் செல்லம், வணக்கம். மூன்றாவது படத்தில் 24வது கணக்கு சாமி காரணிப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்து சொல்லுங்கள். 4. வெரி குட். இப்போ காரணிப்படுத்தினா ஒன்றும் இல்லை சாமி, நடுவில் ப்ளஸ் இருக்குது இல்லை மைனஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்றையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு உறுப்பாக பார்க்கணும். ஓகேவா? பெருக்கலோ வகுத்தலோ இருந்துச்சுன்னா, ஒரு ஏபிசிடி கூட ஒரு நம்பர் இருக்குது, அது பெருக்கல் இருக்குது அல்லது வகுத்தல் இருக்குது அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு உறுப்பு. நடுவில் ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒன்று ஒரு உறுப்பு. இப்போ இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 ப்ளஸுக்கு முன்னாடி 2 3 உறுப்புகள் இருக்குது. இந்த மூணுத்துலேயும் யாருன்னா பொதுவாக இருக்க முடியுமான்னு பாருங்கள். எடுக்க முடியுதா அதான் காலையில் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஈக்குவல் போட்டுக்கலாம். மூணுத்துலேயும் யார் பொதுவாக இருக்காங்கன்னு பாருங்கள். இதுலேயும் எம் இருக்குது, இதுலேயும் எம் இருக்குது, இதுலேயும் எம் இருக்குது. அப்போ பொதுவாக எடுத்தால் எம் வெளியே எடுக்கலாம். பொதுவாக எடுத்தால் தான் பண்ணணும் ப்ராக்கெட்னது பெருக்கல் பொதுவானதுன்னு அர்த்தம். ஸோ எப்போ ப்ராக்கெட் போகிறோமோ அப்போ உள்ள போய் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணோம். எம் 1 டைம் 4mm கேன்சல் பண்ணிடுச்சு. ஒன்று கூட ஏவை பெருக்கணும். a இன்ட்டு எம் ப்ளஸ் b இன்ட்டு எம் ப்ளஸ் c இன்ட்டு எம் 4aa ப்ளஸ் b ப்ளஸ் c முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் சமம். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இதில் மைனஸ்க்கு முன்னாடி இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. குறி இங்கே தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ எத்தனை உறுப்புகள் இருக்குது? 2 உறுப்புகள். இந்த 2 உறுப்புகள் யார் பொதுவாக இருக்காங்க பாருங்கள். ஏ இருக்குது. ஓகே, ஏ இருக்குது, எடுத்தாச்சு. அடுக்கு சின்னதை எடுக்கணுமா பெருசு எடுக்கணுமா? அடுக்கு சின்னதை எடுக்கணும். அப்போ ஏயின் அடுக்கு 2 தான் சின்னது. ஓகே, எடுத்தாச்சு. பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். a ஸ்கொயர் 1 டைம் எடுத்துட்டேன். ஏயின் அடுக்கு முன்னாடி ஏவை 3 முறை போட்டு பெருக்குது. 2 முறை எடுத்துருக்கு, மீதி 1 முறை பெண்டிங் இருக்குது. அப்போ எடுத்ததுன்னா நீக்கியது, 2 முறை எடுத்துட்டேன். அப்போ ஏயின் அடுக்கு 3 மைனஸ் 2லேருந்து 1 போயிடுச்சுன்னா 3 2 போயிடுச்சுன்னா மீதி 1. அப்போ ஏயின் அடுக்கு 1 போட வேண்டிய அவசியம் இல்லை தான். 1 மைனஸ் 4b முடிஞ்சிச்சு காரணம். ஓகே, அடுத்தது இது நீங்கள் ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பாருங்கள். 4 உறுப்புகள் இருக்குது. அந்த 4 உறுப்புகள் எப்படி மக்கா எடுக்கிறது? 4த்துக்கும் பொதுவாக எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஒரு 1 2 இந்த 3 4 பொதுவாக எதனா பார்த்தா இதில் ஏ இருக்குது, இதில் ஏ இல்லை. ஸோ அப்படின்னாவே போயிடுச்சு, முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ எப்படி பண்ணலாம்னா 2 உறுப்பாக எடுத்து பார்க்கலாம். 4 உறுப்பாக இருக்கிறதுனால எத்தனை பிரிச்சுக்கிறோம்னா 2 பிரிச்சுக்கலாம். ஏ இருக்குது யார் இது இருக்காங்களா? ஸோ இது 2 பக்கத்தில் எழுதிக்கலாம். 5 இன்ட்டு ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு சி. அடுத்து இதுலேயும் பி இருக்குது, இதுவும் பி இருக்குது, பக்கத்தில் எழுதலாம். மைனஸ் 10 இன்ட்டு பி மைனஸ் 4 இன்ட்டு பி இன்ட்டு சி. மைனஸ் 10 இன்ட்டு பி மைனஸ் 4 இன்ட்டு பி இன்ட்டு சி. இப்போ இதில் யார் பொதுவாக எடுக்கலாம் பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒரு இதுவாக எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஓகே சாமி, இப்போ பாருங்கள். இதுலேயும் ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது. 5 2 அப்படிங்கிறது பகா எண். அப்போ ஒன்றுக்கு சம்பந்தம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், நான் ஏவை பொதுவாக எடுக்கிறேன். ஏவை பொதுவாக எடுத்தால் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட்டால் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். ஒரு ஏ ஓரஞ்சு என்னது 51 போட்டுறாது, 5 இன்ட்டு ஏ. அப்போ ஓரஞ்சு 5 இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் ஓரன் 2 இன்ட்டு சி 2c. இதில் பார்க்கணும் இங்கே என்ன இருக்கோ அது இங்கே வர மாதிரி பார்த்துக்கணும் சாமி. ஓகே, இதில் யார் பொதுவாக இருக்கா, பி இருக்குது. இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், இப்போ மைனஸ் இருக்குது. அப்போ எத்தனை பி எடுக்கலாம்? 10 4 முடிஞ்சா எத்தனை வாய்ப்பாடு? 2ஆம் வாய்ப்பாடு. 0 4 முடிஞ்சா 2ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாம். எனக்குன்னா ஒன்று எனக்கு 5 வரும், ரொம்ப முக்கியமானது. I2 தானே 10. ஸோ பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். பி 1 டைம் எடுத்து பி 1 டைம் எடுத்துக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். எத்தனை 10? I2 10 2 4. அப்போது 5 இந்த மைனஸ் நான் வெளியே எடுத்துட்டேன். இந்த மைனஸ் வெளியே எடுத்து அதனால் ப்ளஸ். இந்த மைனஸ் வெளியே எடுத்தால் இருக்கும் ப்ளஸ் 2 இன்ட்டு சி. ஓகே, இப்போ பாருங்க சாமி, இது பார்க்கணும். மைனஸ்க்கு முன்னாடி இதோ ஒரு ஃபுல்லாக ஒரு உறுப்பு, இதோ ஒரு ஃபுல்லாக ஒரு உறுப்பு ஆயிடுச்சு. இப்போ இதில் யார் பொதுவாக வெளியே எடுக்கலாம் பாருங்க. 5 + 2 இன்ட்டு சி 5 + 2 இன்ட்டு சி வெளியே எடுத்துட்டாமா? 5 + 2 இன்ட்டு சி. 2 உறுப்பாக இருந்தாலும் இந்த ப்ராக்கெட் போடணும். ஓகே சாமி, ஒரு உறுப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம். 2 உறுப்பாகனால இந்த ப்ராக்கெட் போடும். பொதுவாக எடுத்து என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். இந்த 1 டைம். ஸோ ஏ இன்ட்டு 1 ஓர் ஏ இங்கே என்ன இருக்குது சாமி, மைனஸ் ஓ 2b 2b. ஸோ இதான் என்னுடைய காரணிகள். ஓகே சாமி, அடுத்தது இங்கே பார்த்தா இங்கே பாருங்கள் x + y -1 -xyன்னு இருக்குது. ஸோ இதுக்குமே சம்மந்தம் இல்லை, இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், 2 உறுப்புகளை சேர்த்த மாதிரி எடுக்கலாம். எதை எடுக்கலாம், இது 2 ஒன்றா பார்க்கலாம். இதில் y இருக்குது இல்லை இதெல்லாம் பார்க்கணும். இது 2 பார்க்கலாமா? x பக்கத்தில் எழுதிக்கலாம். x
மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய், இது ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த ரெண்டு உறுப்பி பார்க்கலாம், இந்த ரெண்டு உறுப்பி பார்க்கலாம். ஸோ 4 இருக்கிறதுனால 1 ப்ளஸ் முன்னாடி 1 2 3 4 உறுப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ ரெண்டு ரெண்டாக பார்க்கணும். ஒருவேளை 6 உறுப்பு இருந்துச்சுன்னா 3 3 பாருங்க, இதே ரெண்டு ரெண்டாக கூட பார்க்கணும். ஸோ ரெண்டு ரெண்டாக பார்க்கும்போது இதில் யார் பொதுவாக இருக்காங்க? இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் எடுத்தால் கேன்சல் பண்ணணும். 4x x 4x x இங்கே மீது என்ன இருக்கு சாமி? 1 மைனஸ் 4y y. அப்போ இங்கே உள்ள என்ன தான் கிடைக்கணும்? 1 மைனஸ் y தான் வரணும். ஓகே, அப்போ இங்கே பார்த்தா y மைனஸ் 1 இருக்குது. ஆனால் என்ன கிடைக்கணும்? மைனஸ் 1 என்ன 1 வரணும், ப்ளஸ் 1 வரணும். அப்போ இந்த மைனஸ் இருக்குன்னு என்ன பண்ணணும்? மைனஸை வெளியே எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் தான் எப்படி மகா? மைனஸ். அப்போ என்ன y வரும்? ப்ளஸ் எத்தனை மைனஸ் இருக்குது? 2 மைனஸ். மைனஸ் தான் குறிய மாற்று, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஒய், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் 1. முன்னாடி குறி பண்ணால் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். மகா இது இப்போ என்ன? ஒன்றுமே இல்லைன்னா அர்த்தம், ஒரு முறை இருக்குன்னு அர்த்தம். ஒன்று கூட பிறகு தானே அதே கிடைக்கும். ஓகே சாமி, இப்போ பாருங்க, இப்போ மைனஸ் முன்னாடி இதோ ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. இப்போ எதையாவது பொதுவாக எடுக்கலாம்? 1 மைனஸ் ஒய்னு எடுக்கலாமா? ஸோ 1 மைனஸ் ஒய் ரெண்டு உறுப்பாக இருக்கலாம். என்ன பண்ணும்? ப்ராக்கெட். பொதுவாக எடுத்து என்ன பண்ணும்? ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். ஸோ 1 டைம், இது ஒரு 1 டைம் எக்ஸ் ஒரு 1 என்ன 1 மைனஸ் 1. இதான் இதனுடைய காரணம். ஓகே வச்சாலும் ரொம்ப ஈஸி சாமி. எப்பவுமே ப்ளஸ் மைனஸ் வச்சோன்னா பொதுவாக இருக்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டோம்னா போடுச்சு. ஓகே, டன் போட்டுங்க சாமி.